இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை 40% உயர்ந்து விட்டது. பருப்பு விலை 50% உயர்ந்து விட்டது. கடல் எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், இந்த பகுதி நிறைந்த பகுதி தொழிலாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற அளவிற்கு விலைவாசி உயரை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த இந்த திராணியற்ற அரசால் முடியவில்லை. இன்றைக்கு ஏழை மக்கள் யார் பாதுகாக்கின்றார்களோ அந்த அரசு தான் சிறந்த அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி அதன் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. ஏனென்று சொன்னால் ஏழைகள் அவளுக்கு கிடைக்கின்ற வருமானம் சொற்ப வருமானம், அந்த வருமானத்திலே அவள் குடும்பம் நடத்த வேண்டும். ஆக ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை விலை கட்டுப்படுத்தி அந்த ஏழைகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசாக செயல்பட்டது.